ஹாய் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான ஃப்ளேவர்ஃபுல்லான பன்னீர் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஜாவித்ரி, கொஞ்சமாக கடுகு, சீரகம், ஏலக்காய். இதோட நம்ம ஆனியனும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஆனியன் எடுத்துருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்காக நான் பன்னீர் 250 கிராம் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 10 முந்திரியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஃப்ரை பண்ண ஆனியனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நான் 1/2 கிலோ அரிசி கழுவி ஆட் பண்ணிட்டேன். 2 கிளாஸ் அரிசி வந்துச்சு. 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், ஜீரக பவுடர், கொஞ்சமாக தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி மசாலாவை எல்லா சைடும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தான் அடுப்பு ஆனில் இருக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரோஸ்ட் பண்ண பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ண வேணாம், அப்படியே இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றிட்டு இப்போது இதை தம் போட்டுடலாம். தம் போட்டுட்டேன். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்ச ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் இதில் கீ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான பன்னீர் புலாவ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.